வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராச தமிழன். இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்க போகின்ற வியூகங்கள் பற்றியும் பாரதிய ஜனதாவின் ஒரு வியூகத்தையும் அதனால் பாதிப்பு அடையக்கூடிய தமிழக அரசியல் கட்சிகள் இதை பற்றிய ஒரு தொகுப்பாகத்தான் இந்த பேட்டி நேர்காணலானது இருக்க போகிறது. அதற்கு நம்ம அரங்கத்திற்கு வந்துள்ள அரசியல் விமர்சகர் தமிழ் தேசியவாதி திரு ராஜ்கவின் சார் அவர்களை வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். இன்றைய காலகட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆளும் கட்சிகளும் சரி, மாநிலத்தில் ஆளும் கட்சிகளும் சரி, ஒன்றோடு ஒன்று போட்டியும் கூட்டணியும் தேடிக்கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதாவானது பிரதான தமிழ்நாட்டு கட்சிகளை எதிர்க்க வைத்து அதனுடன் போட்டி போட்டுக்கொண்டு அதை கபலீகரம் செய்யும் வண்ணமாக ஒரு சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பது போல ஒரு தோற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் எந்தெந்த கட்சிகள் பாதிப்படையும் அல்லது பாரதிய ஜனதா எந்த விதமான வியூகத்தை வைத்துள்ளது பற்றி தங்களது கருத்து என்ன? நிச்சயமாக பாரதிய ஜனதா செய்வது நிச்சயமாக அனைத்து தமிழக கட்சிகளுக்கும் தெரியும். இது இங்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில், இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலுமே அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றி தான். ஆனால் தமிழகம் என்பது இது பிராந்திய உணர்வு உள்ள ஒரு மாநிலம். கண்டிப்பாக. அதனால் இங்கு அவர்கள் அவ்வளவு எளிதாக உள்ளே வந்துவிட முடியாது. காரணம் என்னவென்று கேட்டால், அவர்களுடைய கொள்கை என்பது மதவாதம். மதவாதம் தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி பெறாது. கண்டிப்பாக. இந்தியாவில் முழுவதுமே வெற்றி பெறாது. ஆனால் இன்று உள்ள மற்ற அரசியல் கட்சிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஊழல் காரணம் நிறைய கட்சிகள் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பினுரை சம்பாதித்த காரணத்தினால் அது அவர்களுக்கு குறிப்பாக பாஜகவினருக்கு ஒரு சாதகமான அம்சமாக மாறிவிட்டது என்பதே உண்மை. ஆனாலும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமானது அது தனிப்பட்ட முறையில் தனது கூட்டணி கட்சிகளுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது தூண்டில் மீனாகவோ தூண்டில் முள்ளாகவோ மாட்டிக்கொள்ளவில்லை பாரதிய ஜனதா கட்சியிடம். ஆனால் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் இருந்து இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த செயல்பாடுகளில் பாரதிய ஜனதா அவரை அடக்கி ஆண்டு கொண்டிருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. இதை பற்றி தங்கள் கருத்து? தோற்றம் அல்ல, உண்மை. அடக்கி தான் வைத்திருக்கிறார்கள். அவரால் தனித்து இயங்க முடியவில்லை. இதை அனைத்து பத்திரிகையாளருமே எல்லா விவாதங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் அதை மறைப்பதற்கு எவ்வளவு முயன்றாலும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. காரணம் என்னவென்று கேட்டால், தொடர்ந்து அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு பாரதிய ஜனதாவின் ஒரு ஆக்ரோஷமான ஒரு தாக்குதல் அதிமுக இருக்கிறது என்பது அனைவருமே தெரியும். அந்த கட்சியினருக்கும் தெரியும். அங்கே இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர் கே பழனிசாமி அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் இருக்கும் ஐடி மற்றும் அரசு அதிகாரங்களை அவர்கள் பயன்படுத்துவதால் அது அவர்களுக்கு மிகவும் கஷ்டம்தான். இல்லை, அழிந்து போவோம் என்று தெரிந்திருந்துமே விலக்குழியை நோக்கி செல்லும் விட்டில் பூச்சி போல எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறாரே, அதற்கான கருத்து? இக்காரணம் பயம்தான். நாளைக்கு சிறைச்சாலை சென்று கழித்து எண்ண முடியாது. வயது 75 நெருங்கி விட்டது. அவர் இனிமேல் போய் ஏன் அவர் இருக்கும் காலத்தை இனிமேல் தான் அவர் ஓரளவுக்கு தன்னுடைய உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இனி சிறைச்சாலை சென்று அவரால் வாழ முடியாது. சிறைச்சாலை சென்றால் அவரெல்லாம் ஒரு 3 மாதங்கள் கூட இருக்க முடியாது. ஆனால் அவர் இதற்கு முன்னர் சிறு வயதில் சிறைச்சாலை சென்று வந்திருக்கலாம். அந்த வயது வேறு. தற்போது அவரால் அங்கு சென்று இருக்க முடியாது. ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தனது குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தனது சம்பந்தி போன்றவர்களை காப்பாற்றிக் கொள்ள அவரே ஒரு பேச்சு கூறியிருக்கிறார். இதெல்லாம் அவர் மறுக்கவில்லை. கட்சியை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்கிறீர்கள். கட்சியை பற்றி கவலைப்பட்டால் என்ன ஆக போகிறது? இனி அவருக்கு கிடைத்தால் குறைந்தபட்சம் இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே முதல்வர் ஆகிவிட்டார். இனி இதற்கப்புறம் அவர் என்ன பிரதமராக வேண்டுமா? அப்போ பாரதிய ஜனதாவானது 2026 சட்டமன்றத்தில் ஒரு குதிரை சவாரி போல அதிமுகவை பயன்படுத்த போகிறது. அதிமுகவை மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவர்களுடைய கைங்கரியம் இருக்கிறது. அந்த கட்சியை முடித்து கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தில் ஒரே மகன் ஒரே தந்தை அவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி இன்று அந்த இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக அந்த பகுதியில் வட மாவட்டங்களில் வன்னியர் மக்கள் ஒரு உழைக்கும் வர்க்கம் அவர்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு ஆறுதலாக இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிகப்பெரிய உண்மை.
அப்படியாப்பட்ட கட்சிக்கே இன்று அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றால் அதற்கு காரணம் வேறு யாராக இருக்க முடியும்? தொடர்ந்து அவர்களை தவிர வைகோ குடும்பத்திலும் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள். திமுகவிலும் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது அவர்கள் திமுகவை தொட மாட்டார்கள். ஏனென்றால் இவையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு திமுகவா பாஜகவா என்ற ஒரு நிலைமைக்கு தாங்கள் வந்து உட்கார்ந்த பிறகு அன்று தெரியும் திமுகவிற்கு அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய சவாலாக இருப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் எந்த விதமான தேர்தல் வியூகத்தை கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்கள்? உள்ளங்கை நெல்லிக்கனி போல இன்று அதிமுகவை தங்கள் வசம் கொண்டு வந்து விட்டார்கள். குறிப்பாக அங்கிருந்த 1979 புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த காலம் தொட்டு அவர் ரசிகராக இருந்து கட்சியில் இவ்வளவு காலம் பல ஏற்ற இறக்கங்களில் எல்லாம் அவர் கட்சி மாறாதவர் இன்று போயிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு இறங்கி போனார் போயிருக்கிறார் என்றால் அங்கு செகுலரிசம் பேசுபவர்களுக்கு வேலை இல்லை, வேறு வழி இல்லாமல் சென்று விட்டார். தொடர்ந்து பலர் போக இருப்பதாக அவரே சொல்லி இருக்கிறார். பல சமூக ஊடகங்கள் உட்பட பத்திரிகைகள் உட்பட அரசியல் உன்னிப்பாக கவனித்து வரும் அத்தனை பேருமே அதை உறுதிப்படுத்துகிறார்கள். மேலும் ஒரு செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. எப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அவர்கள் செய்த ஒரு செயலானது எப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள கட்சியானது பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கின்றது என்று ஒரு சாராரும், மற்றொரு சாரார் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சொல்கிறார் அதிமுகவின் கூட்டணியில் தான் என்டிஏவே இருக்கிறதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோலவே திரு அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்டிஏ கூட்டணியில் தான் எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இரண்டு கட்சிகளும் வேறு வேறல்ல, எல்லாம் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணித்தவர்கள். இதனால் ஏற்பட போகும் ஆபத்து யாருக்கு? நிச்சயமாக அதிமுகவை அவர்கள் அழிப்பதுதான் அவருடைய ஒரே அஜெண்டா, கொள்கை. அதில் கிட்டத்தட்ட வெற்றி பெற்று விட்டார்கள் என்றே சொல்லலாம். கண்டிப்பாக. இது ஏனென்றால் முதலமைச்சர் வேட்பாளரை குறிப்பிட்டு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை. ஆம், அதைத்தான் அமமுக தலைவர் திருவாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் போகிற பற்றி சொல்பவர் அல்ல, பத்திரிகையாளர்களே சொல்வார்கள். தினகரன் ஒரு விஷயத்தை சொன்னால் அது 100% உண்மையாகத்தான் இருக்கும். பொதுவெளியில் அவர் தவறான கருத்தை சொல்ல மாட்டார்கள். அப்போ தங்களது கருத்து என்னவென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவின் அடியில் தான் அனைத்து கூட்டணியிலும் வரும். அது அதிமுகவின் மேல் சவாரி செய்து அதிமுகவை முடக்குவதற்காகத்தான் அதன் வியூகம் இருக்கிறது என்பது போல் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக பாரதிய ஜனதா ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது கடினமான சவாலான பணி. ஒருவேளை அப்படி பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட அதில் முதல்வராக திரு பழனிசாமி அவர்கள் உட்காருவது என்பது மிகவும் கஷ்டம். அதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா உண்மையான முகம் வெளியில் வரும். அன்று நிச்சயமாக தமிழக மக்கள் மற்றும் தமிழக அரசியல் கட்சிகள் அனைவருமே உணர்வார்கள் நாம் எந்த இடத்துல வந்து இருக்கிறோம் என்று. ஆனால் காலம் கடந்து எங்களுக்காக எங்களது அரங்கத்திற்கு வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக மீண்டும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர்.